Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. So இந்த வீடியோ இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ ஆஸ்திரேலியா 3-1 மார்ஜினில் சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு பிறகு பிஜிடி சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் பிஜிடி சீரிஸ் இந்தியாவில் நடக்கும்போது ஆஸ்திரேலியாவில் நடக்கும்போது இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ WTC ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா WTC ஃபைனல் ஜூன் 16ஆம் தேதி லார்ட்ஸில் விளையாட போகிறாங்க. முதல் முறையாக 2 சீனா கண்ட்ரிஸ் ஆட போகிறாங்க. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்காட் போலன் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட். அண்ட் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் இந்தியா கேப்டன் பும்ரா 32 விக்கெட் 5 மேட்ச்சில். என்னுடைய ஒப்பீனியனில் அகெயின் கம்மின்ஸும் பிளேயர் ஆஃப் த சீரீஸ்க்கு டிசர்விங். ஏன்னா 5 மேட்ச்சில் 25 விக்கெட் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. பவுலிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலராக பண்ணது மட்டும் இல்லாமல் ஹேசல்வுட் ஆப்சன்ட்டில் புது பால்லையும் பண்ணியிருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் 159 ரன் லோயர் ஆர்டரில் பேட்டிங் பண்ணது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் டாப் ஆர்டர்லேயும் பேட்டிங் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விட நான் ரொம்ப அட்மையர் பண்ணது என்னென்னா, விக்கெட்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு இருக்கும்போது ஹெல்மெட்டை தலையில் மாட்டிட்டு ஷார்ட் லெக்கில் இன்டிமிடேட்டிங்காக வந்து ஃபீல்டிங் பண்ணார். ஸோ இந்தியாவில் எப்போதுமே ஒன்று நடக்கும், ஷார்ட் லெக் சில்லி பாயிண்டில் ஃபீல்டர் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஜூனியர் பிளேயர் அல்லது ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரை தான் கொண்டு வராங்க. பட் ஆஸ்திரேலியா கேப்டனாக அணிக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருந்திருக்காரு கம்மின்ஸ். ஸோ அதுக்காக அவரும் டிசர்விங் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 அணிகளுக்குமே இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வார்னருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு டாப் ஆர்டர் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கு. அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆனார். ஸ்காட் போலன் வந்து அணியை பலப்படுத்தினார். அண்ட் நேத்தன் லயன் முதல் 3 மேட்ச்சில் வெளியில் தெரியலை. அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் டிராவிஸ் ஹெட் முதல் 3 மேட்ச் அண்ட் கடைசி மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு மிச்சல் மார்ஷ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்லேயும் பெருசாக ரன்ஸ் வரல. ஸோ அவருடைய இடத்துல வெப்ஸ்டர் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு, சீரீஸையும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் ஸ்டீவ் ஸ்மித் 3வது டெஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரிஸ் அடித்தார். லபுஷேன் கிட்ட 2 70+ ஸ்கோர் வந்தது. மெக்ஸ்வீனி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். அதன் பிறகு அவர் காணாமல் போயிட்டார். ஸோ 4வது டெஸ்ட் மேட்ச்சில் சாம் கான்ஸ்டாஸ் கொஞ்சம் அதிரடி காட்டினார். ஸோ கவாஜை தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபார்முக்கு திரும்பிட்டாங்க. ஸோ ஒரு குவாலிட்டி டீமாக WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா விளையாடலை, பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக. பும்ரா தலைமையில் ஆப்டஸ் பர்த்தில் இந்தியா வின் பண்ணாங்க. ஆப்டஸ் பர்த்தில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 295 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. அண்ட் அந்த மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா அஸ்வின் விளையாடலை, அது ஒரு டிபேட்டாக போச்சு. பட் நான் இந்த சீரீஸ் தொடங்கும்போது சொன்னேன், ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வரும்போது என்னுடைய ஒப்பீனியன் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வாஷிங்டன் சுந்தர் முதல் மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்சிது. 2வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் அடிலைடில் பிங்க் பால் டெஸ்ட் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் அஸ்வின் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்தார், பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை. அண்ட் 3வது டெஸ்ட் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜடேஜாவை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ பவுலிங்கில் பெருசாக பிச்சில் டேன் இல்லைனாலும் ஃபீல்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 3 டிபார்ட்மெண்ட்லேயும் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக பவுலிங் கிடைக்கல. ஸோ ஓவராலாக இந்த ஷஃப்லிங் கரெக்டாக இல்லை அப்படின்னு கேட்டால் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜடேஜாவை ஏர்லியராக கொண்டு வந்திருக்கணும். வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா தான் என்னுடைய காம்பினேஷன், அஸ்வின் இல்லை. ஸோ அஸ்வின் விளையாடாததை நான் பெரிய சர்ச்சையாக பார்க்க மாட்டேன். பட் அவர் 3வது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச நிலையில் ரிட்டையர் ஆனது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ஒரு ரசிகனாக பார்க்கும்போது. அதே நேரத்தில் ஒரு பிரசித் கிருஷ்ணாவை முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த டால் பவுலர், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இதெல்லாம் பற்றி நான் முதல் டெஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூலேயே பேசினேன். ஸோ அதை லேட்டாக கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஷஃப்லிங் டாப் ஆர்டர் பேட்டிங்கில் கொண்டு வந்திருக்கணும். ஒரு ரோஹித் சர்மா நான் ஃபார்மில் இல்லை, நான் இந்த டெஸ்ட்லேருந்து விலகிறேன் அப்படின்னு கடைசி டெஸ்ட்டில் முடிவு பண்ணார். ஸோ அந்த இடத்துல ஒரு கில்லுக்கு ஏன் கண்டினியூஸாக வாய்ப்பு கிடைச்சிது? ஒரு சாய் சுதர்சனை ஏன் ஸ்குவாடில் ரீட்டைன் பண்ணல? வார்ம் அப் கேம்ஸில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் வார்ம் அப் கேம்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு டாப் ஆர்டரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். கில்லுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைச்சிது. KL ராகுல் தேவையில்லாமல் ரொட்டேட் பண்ணாங்க மேலே கீழே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சரி செஞ்சுருக்கணும். அண்ட் ஒரு நடராஜனை ஏன் எடுத்துகிட்டு போகல? ஏன்னா பிரிஸ்பேனில் அவர் நல்லா ஆடியிருக்கார்.
ஸோ பிங்க் பால் டெஸ்ட்டுக்காக அஸ்வினை செலக்ட் பண்ணும்போது ஏன் பிரிஸ்பேனில் வின் பண்ணி கொடுத்த நடராஜனை எடுத்துகிட்டு போகல அப்படின்றது தெரில. அண்ட் அதே நேரத்தில் கலீல் அஹமத் ரிசர்வ்ஸில் இருந்தார், அவரை கொண்டு வந்திருந்தால் பவுலிங்கில் வெரைட்டி கிடச்சிருக்கும். அண்ட் அதே நேரத்தில் டாப் ஆர்டர் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுக்காக, இன்ஃபேக்ட் டீமாக சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுக்காக கோச்சஸை குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் கோச்சஸை குறை சொல்ல மாட்டேன். கோச்சஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அறிவுரைகள் தான் சொல்ல முடியும், சஜஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் எப்படி விளையாடணும் அப்படின்றது ரோஹித் சர்மா தான் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க முடியும். அண்ட் கோலி எப்படி ஃபோர்த் ஸ்டம்பில் விக்கெட்டை விடாமல் இருக்கணும் அப்படின்றது அவர் தான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். ஸோ இப்போதைக்கு இந்தியாவுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா இன்னும் நான் ரிட்டையர் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து அவர் கேப்டனாக தான் கண்டினியூ பண்ண போகிறாரா, ஒருவேளை பும்ரா கண்டினியூ பண்ண போகிறார் அப்படின்னா அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கேப்டனாக இருந்திருக்காரு கோலி, அவர் திருப்பியும் கேப்டன்சி பண்ண போகிறாரா அப்படின்னு கேட்டால் அவருக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் அவருக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆட முடியல, 36 வயசு ஆகுது அவருக்கு. ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பேட்டிங்கில் பெருசாக ஃபார்மில் இல்லை. போன மேட்ச் இன்ஃபேக்ட் நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்சிட்டி காட்டினார், பட் கன்சிஸ்டன்சி லேக் ஆகுது. ஸோ யார் கேப்டனாக இருக்க போகிறா, என்னுடைய ஒப்பீனியனில் யார் கேப்டன் அப்படின்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு பதில் கிடையாது. பட் அடுத்த 2 வருஷத்தில் திருப்பியும் WTC ஃபைனல் போகணும் அப்படின்னா ஒரு சாய் சுதர்ஷன், ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் உள்ளே வரணும், ஒரு பாபா இந்திரஜித்துக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அண்ட் ஜடேஜாவுக்கு பிறகு ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டராக யார் இருக்க போகிறா, அதுக்கு பதில் வேணும். பும்ராக்கு சப்போர்ட் ஃப்யூச்சரில் யார் பண்ண போகிறா பவுலிங்கில், இதுக்கெல்லாம் பதில் வேணும். ஒரு நடராஜன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய காம்பினேஷன் நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்கு இந்தியாவுடைய டெஸ்ட் 11 என்னவாக இருக்கும், யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க, இதெல்லாம் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.